Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் whipped cream எப்படி பீட் பண்ணுறது, அது எப்படி ஸ்டேபிள் ஆக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்டீல் போல் அப்படி இல்லைனா ஒரு கிளாஸ் போல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய எலக்ட்ரிக் பீட்டரோட பிளேட்ஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கோல்ட் ஆக்கணும். ஸோ இதர் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லைனா ஒரு 10 minutes ஃப்ரீசரில் போட்டு எடுத்துக்கணும். போல் அண்ட் பிளேட்ஸ் ரெண்டுமே கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ரீமை பீட் பண்ணும்போது அது சீக்கிரம் ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ண போகிறதில்ல. மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த Tropolite ரெட் கலர் பேக். உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அவ்வளோ மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் ஒரு 1 cup க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ அதை விப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் ஆரம்பிக்கணும். நம்ம கிராஜுவலாக தான் இங்கே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் நமக்கு டெய்ரி அண்ட் நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் கிடைக்கும். டெய்ரி விப்பிங் க்ரீம் வந்து நம்ம அடிஷ்னலாக சுகர் ஆட் பண்ணணும். அண்ட் அது எவ்வளோ நம்ம விப் பண்ணாலும் அவ்வளோ ஸ்டிஃப் பீக்ஸ் நமக்கு வராது. ஸோ ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம இங்கே அடிஷ்னல் சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அது நார்மலாகவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் கன்சிஸ்டன்சிலேருந்து அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம விப் பண்ண அது இன்னும் திக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்பீடை ஸ்லோவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை விப் பண்ணலாம். இதில் ஒரு கேர்ஃபுல்லான விஷயம் நம்ம என்ன பார்த்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போல் வந்து நம்மளுக்கு எப்போவுமே கோல்டாகவே இருக்கணும். போலும் க்ரீமும் கோல்டாக இருக்கணும். ஸோ சப்போஸ் உங்களோட என்விரான்மெண்ட் ரொம்ப ஹியூமிடாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நம்மளோட க்ரீம் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து சூடாயிருது அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு போல் ஆஃப் ஐஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் விப் பண்ணிங்கன்னா க்ரீம் கோல்டாகவே இருக்கும். ஸோ சீக்கிரம் உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸும் வரும். அது மட்டும் இல்லாமல் அது ஸ்டேபிளாகவும் இருக்கும். நம்ம விப் பண்ண விப்பிங் க்ரீமோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா போல் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் விப் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு ஜென்ரலாக நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் வந்து ஃப்ரோசன் கண்டிஷனில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி டீஃப்ராஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, இல்லை நாளைக்கு கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 24 hours வந்து நீங்கள் விப்பிங் க்ரீமை எடுத்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டிங்கன்னா அது ஃப்ரோசன்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு அதை நீங்கள் விப் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் விப்பிங் க்ரீமை ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 10-15 minutesல அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5-10 minutes வச்சிங்கன்னா அது சில்லுன்னு ஆகிடும். அண்ட் அது அகேன் நீங்கள் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்படி பிளேட்ஸை தூக்கும்போது க்ரீம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கணும். அது உங்கள் பிளேட்ஸ்லேருந்தும் விழக்கூடாது, உங்கள் போல்லேருந்தும் விழக்கூடாது. அப்போ நீங்கள் கரெக்டாக விப் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு ஏதாவது கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் மேஜிக் கலர்ஸ்லேருந்து ஒரு yellow கலர் ஆட் பண்ணுறேன். அகேன் நம்ம ஜெல் கலர்ஸ் தான் போடணும். லிக்விட் கலர்ஸ் போட்டோன்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். அதாவது ரொம்ப லிக்விட் ஆகிடும். ஜெல் கலர்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு ட்ராப் போட்டாலே உங்களுக்கு க்ரீமுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபைனலி நான் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து இந்த மாதிரி க்ரீமை வந்து போலுக்கு அகேன்ஸ்டாக பீட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது பெரிய பெரிய ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து நாக் அவுட் ஆகிடும். ஸோ இப்போது இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். உங்களுடைய ஸ்டேபிள் விப் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம கப் கேக்ஸை ஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விப் க்ரீம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.